Hello friends, welcome to our channel samayalsambavam. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான prawn dry fry தான் பார்க்க போறோம். இது இந்த prawn ரொம்ப நல்லதுன்னு சொல்வாங்க உடம்புக்கு. இப்போ பாத்தீங்கன்னா கண் பார்வை பிரச்சனை இருக்கறவங்க, அதுக்கு அப்புறம் தலைமுடி பிரச்சனை இருக்கவங்க, அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, அப்புறம் அந்த போன் ஓட ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படி நினைச்சோம்னா நம்ம அந்த இறால் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும். இதோட பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் தைராய்டு ஹார்மோன் இது கேன்சருக்கு கூட ரொம்ப எஃபெக்டிவா மருந்தா இருக்கும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த இறாலை வச்சு நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த ரெசிபியை பார்த்துடலாம். நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன் எப்படி செய்யணும்னு. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ 1.5 கிலோ இறா எடுத்திருக்கேன். சாம்பிளுக்கு 4-5 பீஸ் காமிச்சிருக்கேன். வித் ஷெல்லோட 1.5 kgs இருக்குது. மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கோரியாண்டர் பவுடர் 1.5 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 2.5 டீஸ்பூன், கொஞ்சம் போல் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிடு கறி லீவ்ஸ், கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இறா எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறேன். அதோட ஹெட் போர்ஷன் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதோட டெயில் இருக்குல்ல, அதையும் நீங்கள் தனியாக எடுத்துடணும். இதுக்கப்புறம் அந்த ஷெல் மாதிரி இருக்கும், அதை பேக் சைட்லேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக பிக்க வந்துடும். நரம்பு போர்ஷன் மாதிரி இருக்கும் பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட்டில். இதை எடுத்துக்கலாம், க்ளீன் பண்ணிடலாம். கத்தி வச்சு லேசாக கீறிட்டு அந்த பிளாக் கலரில் இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது பெரிய ப்ரான்ன்றதுனால அதிக அளவில் இருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணிட்டோன்னா சாப்பிடும்போது வாயில் அந்த மண் மாதிரி வராமல் இருக்கும். இதை க்ளீன் பண்ணாமல் போட்டோம் அப்படின்னா அது சாப்பிடும்போது ஏதோ ஒரு மண் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். இப்போது எல்லா இறாவையும் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 1.5 கிலோ இறாலை க்ளீன் பண்ண பிறகு எனக்கு 800 கிராம் இருந்திருக்கு. இப்போ ஒன் பை ஒன்னாக இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, அப்புறம் எண்ணெய் சேர்க்குறோம். எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா கொஞ்சம் இறாலோட டெக்ஸ்சர் ஈரப்பதமாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், அதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 30 கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல குட்டி குட்டியாக, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் கலந்தாச்சு. இதை ஒரு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் நான் ஒரு கடாய் வைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இறாவை டைரெக்டாக உள்ளே சேர்த்துடலாம். இது கூட தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த ப்ரான் வதங்கும் போதே அதுவே தண்ணி விடும். ஸோ குக் ஆகிறதுக்கு அதிலேருந்து வர தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் தண்ணி இதுக்கு சேர்க்கக்கூடாது. இந்த இறாவை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஓப்பன்லேயே வச்சு நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். தண்ணி ஃபுல்லாக வத்துற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் அது எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகி நல்லா வரும்.
இது கூடவே நான் வந்து கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாவே ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இந்த இறால இருந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே ரோஸ்ட் ஆகியிருக்கு. இப்போது நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரான் ஒருவேளை ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இறால் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா நம்மளோட சேனல் சமையல் சம்பவம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.